அனைவருக்கும் வணக்கம். நமது பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இவர்கள் அனைவருமே ஒரு 2 நாளாக திமுக பெண்களுக்கு துரோகம் செய்துவிட்டது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. பெண்கள் இடஒதுக்கீடை திமுக சார்ந்த இந்தியா கூட்டணி தடுத்துட்டதா சொல்கிறாங்க. அதுவும் நடக்கலை. 2023 பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பாராளுமன்ற தொகுதியிலையும் சட்டசபை தொகுதிக்கும் உறுதிப்படுத்துவதற்காக 128வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொண்டு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதற்கு அத்தனை கட்சிகளும் ஆதரித்து அந்த பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ என்ன நடந்தது 2 நாட்களுக்கு முன்னே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மக்களவை தொகுதியை 543லிருந்து 50% உயர்த்தி 850 நிர்ணயம் செய்வதற்காக திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த 850ல் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இதை யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கலை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 850 எண்ணிக்கை எப்படி கொண்டு வந்தாங்க? அமித்ஷா சொல்கிறாரு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 50% அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மசோதாவில் எழுத்துப்பூர்வமாக அப்படி இல்லை. மசோதாவில் என்ன இருக்குன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன்னு ஒன்று அமைப்போம். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒருத்தர் இருப்பார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இவங்க தொகுதி மறுவரை செய்வாங்க. எதை பொறுத்தோன்னா ரீசன்ட் சென்சஸை வச்சு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. அதனால் ரீசன்ட் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்க்கும்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் பாதிக்கப்படும், கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை கிடைக்கும். அப்போது பாராளுமன்றத்தில் குறைந்த மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலங்களோட குரல் வாக்கெடுப்பு போன்ற முக்கியமான கட்டங்களில் ஈடுபடாமல் போய்விடும் என்ற காரணத்தால் தான் இந்த மசோதாவை 850 அதிகரிக்கிற மசோதாவை தான் எதிர்க்கட்சிகள் நிராகரித்தாங்க. மகளிர் இடஒதுக்கீடை எதிர்க்கட்சிகள் நிராகரிக்கலை. ஆனால் தேர்தல் ஆதாயத்திற்காக பிரதமர் முதல் நம்ம மாநில அரசியல்வாதிகள் வரை தவறாக பெண்களுக்கு இந்தியா கூட்டணி துரோகம் செய்து விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதனால் பெண்கள் தங்களுக்கு இந்தியா கூட்டணி துரோகம் செய்து விட்டதாக நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.